வணக்கம் நண்பர்களே. பிஜேபியினோடு விஜயினுடைய கட்சி தேர்தல் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது பெரும்பாலோர் விரும்புகிறார்கள். அவர்களின் எண்ணமாகவும் இருக்கிறது. வெளிப்படையாக அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் முக்கிய தலைவர்கள். அதாவது இந்த திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை தவிர மற்ற அனைவருமே அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார்கள். பகிரங்கமாகவே அழைப்பு விடுக்கிறார்கள். ஒருவேளை சப்போஸ் டு பி விஜய் பிஜேபி கூட்டணிக்குள் வந்தால், பிஜேபி என்பது தேசிய கட்சி, ஆனால் விஜய் இணைந்து பணியாற்ற வேண்டியது தமிழகம் மட்டும்தான். குறிப்பாக தமிழக பாஜகவோடு நன்றாக யோசித்து பாருங்கள். விஜயினுடைய நிர்வாகிகளுக்கு சொல்கிறேன், தமிழக பாஜக நீங்கள் இணைந்து செயலாற்றும் அளவிற்கு ஒரு பரந்த மனப்பாங்கும் கூட்டணி மனப்பாங்கும் உடைய அமைப்பா? நான் கேட்குறது தமிழக பாஜக. ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, தமிழக பாஜகவில் தான் பெரியாளாக வேண்டும், தான் ஒரு தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் நான் அறிந்த வரையில் 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் அண்ணாமலை, நம்பர் 1 இடம். இன்னொருவர் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசை சவுந்தரராஜன் கூட விஜய் பார்த்து இங்கே வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு விஜய் மேலே, விஜயினுடைய வளர்ச்சி மேலே ஒரு பெரிய அக்கறை இருக்குன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா, அவங்களுடைய தனிப்பட்ட குணத்தை வைத்து நான் கூறுகிறேன். அவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதில் தான் மிக அதிக ஆர்வம் இருப்பார். அதற்கு பிஜேபியை பயன்படுத்திக் கொள்வார். யார்? தமிழிசை சவுந்தரராஜன். ஆனால் அண்ணாமலை அப்படி அல்ல. அவர் தனியாளாகவே வர வேண்டும் என்று நினைப்பவர். தன்னை ஒரு இளம் தலைவனாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று அவர் நம்புகிறார். யார்? அண்ணாமலை நம்புகிறார். அவர் இன்னொருவரை வளர விடுவாரா என்பது சந்தேகம். காரணம், கடந்த கால வரலாறு. கடந்த காலத்தில் அவர் யாரையெல்லாம் கட்சியை விட்டு ஓரங்கட்டினால் தான் முன்னுக்கு வர முடியுமோ அந்த வேலையைத்தான் அவர் முதன்மையாக செய்தார். அதுபோக அடிக்கடி ப்ரெஸ் மீட் நடத்துவார். சோசியல் மீடியாவில் நிறைய தன்னை பற்றி இது கொடுப்பார். எனக்கு அண்ணாமலை மீது தனிப்பட்ட விருப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் நன்றாக செய்தியாளர்களை அணுகுகிறார், மிக அழகாக பதிலளிக்கிறார், கேட்கும் கேள்விகளுக்கு விளக்கமான பதில் கொடுக்கிறார். இதிலெல்லாம் எனக்கு முரண்பாடு 2 உண்டு. நல்லா பேசுகிறார், அவ்வளோதான். ஆனால் விஜய் தமிழக பாஜகவோடு இணைந்து செயலாற்றுவது என்பது விஜய் தன்னைத்தானே அழித்து கொள்வதற்கு தான் சமமாக அமையும். ஒரு நாளும் அண்ணாமலை விட மாட்டார் என்பது என்னுடைய கருத்து, நம் சேனல் கருத்து. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு சேரும்.